ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம அன்றாட தேவை என்னமோ அத்தனையும் இங்கே இருக்குது. ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து, கிராசரி ஷாப்லேருந்து, ஒரு ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து, மெயின் ரோட், பஸ் ஸ்டாப், ஸ்டேஷன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஏரியா. சைட்டுக்கு வெளியில் இதோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது பார்த்துக்கோங்க. இது ஸ்டேட் ஹைவேஸ் மேலே பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இதோ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட் இந்த ஆர்ச்சுக்குள்ள தான் இருக்கு. இந்த கம்யூனிட்டிக்குள்ள இன்னொரு கம்யூனிட்டி ஆர்ச்சுக்குள்ள பாருங்களேன், ஸ்கூல் பஸ் வேன்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுக்குள்ள வில்லா பிளாட்ஸ் வாங்க பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இது போல லோ பட்ஜெட் பிளாட்ஸ், அஃபோர்டபிள் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஓவரால் சேனல்ல எங்க நீங்க ப்ராப்பர்ட்டி தேடுற மாதிரி இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணி வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 500-600 குடும்பங்களுக்கு மேல வசிப்பாங்க. அவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி டீச்சர்ஸ் காலனி. இந்த டீச்சர்ஸ் காலனின்ற லேஅவுட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஃபுல்லா வீடுகள் மயமா இருக்கும் இந்த டீச்சர்ஸ் காலனிக்குள்ள. குறைஞ்சபட்சம் 500-600 வீடுகளுக்கு மேல என்னால பார்க்க முடிஞ்சது. இந்த பெரிய கம்யூனிட்டிக்குள்ள அதோ பாருங்க, தார் ரோடு போட்டு ஒண்ணு வீடுக்கு பக்கத்துல அங்க. எஸ், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட், எவரெஸ்ட் நகர். இந்த பெரிய லேஅவுட்டுக்குள்ள இங்க ஒரு சின்ன லேஅவுட், எவரெஸ்ட் நகர். ஸோ முழுக்க வீடுகள் சூழ்ந்த ஏரியால பக்கா பிளாக் டாப் ரோடு கொடுத்து 33 அடி 30 அடி அகலமான ரோடு கொடுத்து ஸ்ட்ரீட் லைட் வசதிகளோட சூப்பரா பிளாட்ஸ் அமைச்சிருக்காங்க. டோட்டலா 1.5 ஏக்கருங்க. 35 பிளாட்டுகள் மட்டும்தான். 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மட்டும் உள்ள பிளாட்டுகள் இருக்கு. எல்லா ஃபேசிங்லயும் இப்போதைக்கு பிளாட்டுகள் இருக்கு வித் டிடிசிபி ரேர் அப்ரோடோட. இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம செங்கல்பட்டுலங்க. செங்கல்பட்டுல நென்மேலியில தான் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க லேஅவுட். செங்கல்பட்டு பஸ் டிப்போல இருந்தோம், செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோம் ஷார்ப்பா 4வது கிலோமீட்டர்ல. செங்கல்பட்டு டு திருக்கழுகுன்றம் போற ஸ்டேட் ஹைவேஸ் மேலேயே அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க லேஅவுட். செங்கல்பட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த ஹைவேஸ் எந்த அளவுக்கு பிஸியா கமர்ஷியலி வெல் டெவலப்டா இருக்கு அப்படின்னுட்டு. இதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுனா செங்கல்பட்டு டு திருக்கழுகுன்றம் ஸ்டேட் ஹைவேஸ். இந்த ஸ்டேட் ஹைவேஸ் மேல நம்ம அண்ணாச்சி சூப்பர் மார்க்கெட். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு லேஅவுட் தான் இந்த டீச்சர்ஸ் காலனி. இந்த லேஅவுட்டுக்குள்ள ஏகப்பட்ட அபார்ட்மெண்ட்களை பார்க்க முடியும், ஆயிரக்கணக்கான வீடுகளை பார்க்க முடியும். இந்த வீடுகள் இருக்கக்கூடிய இதே லேஅவுட்டுக்குள்ள, இந்த அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த லேஅவுட்டுக்குள்ள இங்க ஒரு பிராண்ட் நியூ லேஅவுட் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க, கிரவுட் ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த லேஅவுட் பேரு எவரெஸ்ட் நகர். டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். ஒரு காலகட்டத்தில் செங்கல்பட்டுலாம் அவுட்டர் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ எல்லாருமே செங்கல்பட்டு பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாமே வந்தாச்சுங்க. உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து, ஜிஹெச்ல இருந்து, லா காலேஜ்ல இருந்து, கோர்ட்ல இருந்து எல்லாம் வந்தாச்சு. நம்ம சைட்டு நீங்க பார்த்துட்டு இருக்க மெடிக்கல் காலேஜ்ல இருந்தோம், கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்தோம், இதோ நியூவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓப்பனுக்கு காத்திருக்க செங்கல்பட்டு பஸ் டிப்போ, இதுல இருந்தோம், எல்லாத்துல இருந்தோம் நம்ம சைட் ஷார்ப்பா 4வது கிலோமீட்டர். செங்கல்பட்டுல இல்லாத விஷயங்களே இல்லை. எங்கேயோ இருக்கவங்கலாம் செங்கல்பட்டுக்கு தான் வந்து ஆகணும். ஒரு ஜிஹெச்சா இருக்கட்டும், ஒரு கோர்ட்டா இருக்கட்டும், ஈவன் ஒரு கலெக்டர் ஆஃபீஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இங்க தான் வந்து ஆகணும். ஸோ இது எல்லாத்துலதும் நம்ம சைட்டு வெறும் 4வது கிலோமீட்டர்ல. முக்கியமா ஸ்டேட் ஹைவேஸ் மேலே அமைஞ்சிருக்க லேஅவுட்ல. ஸ்டேட் ஹைவேஸ் வந்து எவ்வளவு தூரம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா ஒரு 600 மீட்டர்ஸ் வருதுங்க. எவரெஸ்ட் நகர் நல்ல லேஅவுட், ரேட் அஃபோர்டபுளா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலரா இங்க செங்கல்பட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். டீச்சர்ஸ் காலனி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுது. ஓகே, அப்பேற்பட்ட ஃபேமஸான லேஅவுட்டுக்குள்ள எவரெஸ்ட் நகர் இருக்கு. சரிங்களா? பக்கத்திலேயே உங்களுக்கு செங்கல்பட்டுல எல்லாம் வந்தாச்சு. பல மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸ் லைக் ட்ரெண்ட்ஸ், ஜிஆர்டி, தங்கமயில், பனபார் கோல்ட் அண்ட் டைமண்ட், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் டிஜிட்டல், இது எல்லாமே என்னால இந்த ஸ்டிச் ஃபுல்லா பார்க்க முடியுது. தோ பீட்டர் இங்கிலாந்து, இது மாதிரி எல்லா மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸுமே இந்த ஜோன்ல ஃபுல்லா வந்தாச்சுங்க. பல நகை கடைகள், பல டெக்ஸ்டைல்ஸ், பிராண்டட் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இங்க பார்க்க முடியும். இன்னைக்கு எதுக்காகவுமே தாம்பரம்க்கோ, குரோம்பேட்டுக்கோ, டி நகருக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா அது செங்கல்பட்டா மாறி போச்சு. செங்கல்பட்டு பவுண்டரியா இல்லைங்க, செங்கல்பட்டு தான் சென்னையோட நுழைவு வாயிலே. எதை வச்சு நான் சொல்றேன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல சிஎம்டி லிமிட் எக்ஸ்டென்ஷன் அப் டு செங்கல்பட்டு வரைக்கும் ஆக போகுது. அதுக்கப்புறம் சிட்டி லிமிட்டுக்குள்ள தான் செங்கல்பட்டு வந்து ஆகணும். அடுத்த ஒரு நல்ல விஷயம், சிங்கப்பெருமாள் கோயில்ல தான் உங்களுக்கு சிபிஆர்ஆர் ரோடு கனெக்ட் ஆகுது அப்படின்றதுனால செங்கல்பட்டுக்கு முன்னாடி தான் எஸ்பி கோவில். ஸோ சிபிஆர்ஆர் ரோடு கனெக்டிவிட்டியுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிருங்க. அதுக்கப்புறம் எலிவேட்டட் ஹைவேஸ் ப்ராஜெக்ட், இது ஒரு மெகா ப்ராஜெக்ட்டுங்க. தாம்பரத்துல இருந்து அப் டு திண்டிவனம் வரைக்கும் வியா செங்கல்பட்டு வழியா எலிவேட்டட் ஹைவேஸ் போட போறாங்க. தாம்பரத்துல ஏறினா செங்கல்பட்டுல தான் இறங்க முடியும், திரும்ப செங்கல்பட்டுல ஏறினா திண்டிவனம்ல தான் இறங்க முடியும். ஸோ சூப்பரா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட். அதெல்லாம் வந்துச்சுன்னா எங்கேயுமே ஆக்சிடென்ட் பார்க்க முடியாது, சிக்னலை பார்க்க முடியாது, டிராஃபிக்கை பார்க்க முடியாது, ஃப்ரீயா இருக்கும் ரோடு. ஸோ இது மாதிரியான மெகா ப்ராஜெக்ட்லாம் வருது அப்படின்றதுனால தாராளமா இதை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. செங்கல்பட்டு தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கும், வீடு லேண்ட் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகிறதுக்கும் சூஸ் பண்ணக்கூடிய இடம். பக்கத்தில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்க்க முடியும். ஆசான் டென்டல் காலேஜ், ஆசான் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பக்கத்தில் முக்கியமாக ஃபேமஸான பிளெஸிங் ஸ்கூல் இருக்கு, வித்யாசாகர் காலேஜ் இருக்கு, அதே மாதிரி ஜிஹெச் செங்கல்பட்டு ஜிஹெச் அண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஒர்க்கிங் ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியை சொல்லலாம். அந்த சைட் மதுராந்தகத்தில் குளோபல் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வேறு வரப்போகுது. இது மாதிரி தொழில் வளாகங்களும்
கல்வி வளாகங்களும் ஏகப்பட்டது இருக்கு இன்னும் அரௌண்ட்ல. சரிங்களா? அதனால இங்க தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். லேண்டை வாங்கி இவங்கள மாதிரி வீடு கட்டியும் செட்டில் ஆயிடலாம். சரி, மேட்டுக்கு வரேன். இங்க கைட்லைன் வேல்யூ 1200 ரூபாங்க, மார்க்கெட் வேல்யூ 3500 ரூபா. ஆனா இப்போ இவங்க செல்லிங் பிரைஸ் ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரா 2799 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? லான்ச்சிங் ஆஃபரா புக் பண்ற 10 வாடிக்கையாளர்களுக்கு 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா தராங்க. ஸோ அதனால ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து பாருங்க. கிரவுண்ட் ஸ்கொயரை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லுவாங்க. நீங்க இவ்வளவு பார்த்துட்டு இருக்கீங்க கமர்ஷியல்ஸ், இது எல்லாமே நம்ம செங்கல்பட்டு டு திருக்கழுக்குன்றம் ஸ்டேட் ஹைவேஸ் மேலேயே இருக்கு. நம்ம சைட்டுக்கு வெளியே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான லொகேஷன். இங்க 800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வெறும் 22 லட்ச ரூபா தான். கூட ஒரு 20 லட்ச ரூபா போட்டா ஒரு 40-45 லட்சத்துல தனி வீடு உங்களால் அமைச்சிக்க முடியும். ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கூடுமான அளவு சீக்கிரம் வந்து பாருங்க. செங்கல்பட்டு ஜோன்ல லேண்ட் வீடு பார்க்குற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.